6 மணிக்கு வச்சுட்டாங்க. 6 மணிக்கு கிளம்பி பூஜை வச்சுட்டாங்க. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். குட்டி அண்ணன் உங்களுக்குள்ளே இன்றைய தினம் சனிக்கிழமை, 7ஆம் தேதி சனிக்கிழமை. இங்கே தான் நிற்கிறோம், அதாவது தெல்லிப்பளை லண்டன் அண்ணா விட்டு தான் நிற்கிறோம். பார்த்தீங்க என்றால் தெரியும், இந்த ஒரே உடுப்போடு நிற்கிறபடியால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்றைய தினம் நானும் குட்டி அண்ணா கூட நின்றுட்டேன். அவர் என்ன சொன்னார் நேற்றைய வீடியோலையும் சரி, நேற்று பின்னர் தம்பி நாங்கள் நின்று கொஞ்சம் நேரம் வேலை செய்யணும். எத்தனை 8 மணி மட்டும் வேலை செய்யுங்க, 8-8:30 மட்டும் வேலை செய்து அதுக்கு பிறகு குளிச்சுட்டு சாப்பிட்டு பழுப்போம்னு சொல்லியிருந்தார். கொன்றாக்கு எடுத்தபடியால் இங்கே இருந்து கொடையாமத்துக்கு நாங்கள் வேலை முடிச்சு போனோம் என்றால் 6 மணிக்கு வலிக்கிட்டாலே அங்கே 7 மணி 7:30 ஆகும். காலையில் அங்கேருந்து ஒரு 8 மணிக்கு வலிக்கிட்டால் இங்கே 9:30 ஆகும். அப்போ அதனால் போகாமல் நாங்கள் இங்கே நின்று தான் இன்றைக்கு செய்ய போகிறோம். அப்படின்னா இதுக்கு முதல்ல நின்று வேலை செய்யணும். அப்போ சரியென்று நானும் நேற்று வந்து லேட் ஆகினபடியால் நானும் நின்றுட்டு காலையில் இவங்களுடைய எழும்பி வேலையை பார்த்தினேன். அப்போ நைட்டும் 8 மணி மட்டும் வேலை செய்வார். அதுக்கு பிறகு காலையில் 6 மணிக்கு எழும்பி கொஞ்சம் வேலைகள் முடிச்சுட்டேன். 2 ரூம் அடிச்சிட்டீங்க. நின்று வேலை செய்தால் உங்களுக்கு லாபம் ஆகிடுச்சு. 9 மணிக்கு 2 ரூம் அடிச்சுட்டேன். 2 ரூம் 9 மணிக்கு அடிச்சிட்டீங்க. அங்கேருந்து வந்து கிளம்புறேன்டா, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்டா 9:30 தான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளே போகிறோண்டாலும் கொஞ்சம் வேகமாக இல்லை போகணும். 5 மணிக்கு 5:30 நிப்பாட்டிடும். 5:30 நிப்பாட்டிக்கு 5:40 நிப்பாட்டி வலிக்கிட்டு போவோம். அதனால் நின்று வேலை செய்கிறது உங்களுக்கு வேலை வேகமாக முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நின்று வேலை செய்தால் கொஞ்சம் வேகமாக. சரி, அதை நான் நேற்று இவங்களோட நின்று தான் பார்த்தினேன். நைட்டும் லைட் போட்டு வேலை செய்தவர். காலையிலையும் சீக்கிரமாக இருந்தது. 6 மணிக்கெல்லாம் வேலை விட்டினா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னடா உருட்டி கொண்டு இருக்கிறான்னு பார்த்தா லால் வேலைக்கு விழுந்து குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்றைய தினம் என்னென்ன வேலை நடக்குது, அதோட இன்னும் மிச்சம் எவ்வளோ இருக்குது என்று நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கு சனிக்கிழமையோடைய நாளைக்கே வேலையோ? இல்லை, நாளைக்கு வேலை. அப்போ நாளைக்கு வேலையில் இன்றைக்கு எவ்வளோ முடியுதோ அதுக்கு பிறகு திங்கக்கிழமை தானே. இப்போ இன்றைக்கு என்ன 2 ரூம் முடிச்சிட்டிங்க. இந்த பின்னான் இந்த சைட்டுக்கு மேலே குட்டி வச்சு சீட்டுக்கு டவுன் டவுன் பைக்கில் மேலே சீட்டுக்கு ரைட் பகுதியில் முடித்தா கொஞ்சம் வேலை குறைஞ்சமாயிரும். சரி, அதிலையும் பார்ப்போம். மேசன் பேர்லன்னு சொன்னது என்ன? மேசன் 9:30 வேலை கிடைக்காது. 9 வந்தால் பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்கோ, நாங்கள் வீடியோக்குள்ளே போடலாம். அதோட வேலையிலையும் பார்க்கலாம். ஓகே, நேற்றைய தினம் என்ன வேலை நடந்தது? நான் வந்த அதாவது மதியம் நான் வந்த பிறகு மதியம் 3 மணி இருக்குமே, நான் பிறகு 3 மணி இருக்கும். வந்த அப்புறம் நடந்தது இந்த ரூம், அடுத்த ரூம், இந்த கோல் மற்ற மேலான் பாருங்கள். ஒரு கருப்பும் தெரியல, ரெண்டாவது ஒரு ஆணி தெரியுது. ஒரு ஆணி இந்த விழிப்பு தெரியுது. அது அடுத்தது இந்த தூணுக்கும் அடிச்சிருக்கிறீங்கள். இங்கால அடிக்கல, முன்பு இல்லை, அங்கே அடிக்கல. இந்த தூணுக்கும் அடிச்சிருக்கு. இப்படி இந்த ரூமை பார்ப்போம். பாருங்க, பழிச்சண்டு தான் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நடு பூ டிசைனுக்கு வேறு கலர் கொடுத்தா நல்லா இருக்கும். கோல்டு கலர் கொடுத்தா நல்லா இருக்குமே. அது தான் நடிக்க பெயிண்ட் அடித்தா அப்புறம் அப்படி ஒரு கலர் கொடுத்தா நல்ல. ரைட், அடுத்தது இந்த கோல்டுக்கும் முடிச்சுட்டீங்க வேலை. இது காஞ்சிட்டு காஞ்சா பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளையாக இருக்குமே. ஓ, ஒரு இது கூட இருக்கல பாருங்க. அது இல்லை, சூம் பண்ணி பார்க்கணும். இந்த ரூமும் முடிச்சுட்டீங்க. பாருங்க, இந்த மூளையெல்லாம் நீ பூசைக்கில் பெரிய அடியில் படுத்த போகிறாங்க. பார்ப்போம் என்னென்று. பூசை முடிய திருப்பி அடிக்கும், நீங்கள் தான் அடிக்கும். இந்த ரூம் முழுமையாக முடிந்து விட்டது. ஏன்னா அப்படியே வந்தால் இந்த ஹோலுக்கு நீங்கள் அங்கே வழித்துண்டு அடிக்கையில், உங்களை வழித்துண்டு அடிக்கையில்
ஆனால் அடிக்கிறதும் அடிக்காதும் வித்தியாசம் தெரியுமேண்ணே. ஓ அதுதான் அடித்தாச்சு. அப்பா இதோடையே விட்டுடலாம், பெயிண்ட் அடிக்க தேவையில்லை. பில்லரோடையே வடிவாக தான் இருக்குது. ஓ ரைட், ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அடிக்கலாம். இந்த தூணுக்கும் திருப்பி அடிக்க வேண்டி வருமே. ரைட். அடுத்தது இப்போ காலையில் இன்றையான் காலையில் நடந்தது இந்த ரூம் என்ன ஹோல் நடுக்கோல். பூவெல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. என்னடா காட்டுறது திருப்பி திருப்பி காட்டுறோம் என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு வேலை முடிஞ்ச பிறகு தான் காட்டுறோம். அதான் இது காய இருக்குன்னு கொஞ்சம் ஈரமாக இருக்கிறபடியால் இது காய இல்லை. என்ன தேடுறீங்க? கூடு. அப்போ வேலையும் கொஞ்சம் பார்ப்போமேண்ணே. இப்போ நீங்கள் என்ன அங்காளி சைட் அடிக்க போகிறீங்க? ஹோல் ரைட்டா, ஓகே. இப்படி என்ன வெளி சைட் வேலை செய்யப்படுறாம் பார்க்கலாம் வாங்கோ. இந்த இதெல்லாம் முடிச்சுன்னு வந்துட்டீங்களோ? என் காயத்தான் கிளியராக தெரியுமே. இந்த பூ ரைட். நடுவில் இருக்கிற இந்த ஹோலுக்கு ஃபில்லர் அடித்து முடிஞ்சுது. நான் இந்த அடிபடாத இடத்துக்கு டச்சப்பு வேலையும் செய்து முடிச்சிட்டேன். இதான் சைட்டு ரூட்டானே. சைட்டு ரூட் அதுதான். சைட்டு உருட்டிட்டு அப்புறம் நேராக உருட்டி விட்டுறாங்க. ப்ரெஷ்ஷால் அடிக்கிறோட இது டப்புன்னு முடியுமே. ப்ரெஷ்ஷால் அடிச்சுன்னு இருக்கும். இது சரிச்சு 2 இழுவை நிமித்தி இழுத்துன்னு வர சரி. இப்போ காலையில் வந்து எந்தெந்த வேலை செய்யணும் அப்படின்னா முன் ஹோல் முடித்து காலையில் துவங்கி வந்தேன் துவங்கி தானே நின்றதானே முன் கோல்ட வேலையை முடிச்சு சாமியார் நடுவானும் அடித்தாச்சு. அங்காளியாரே இருக்கேன்னு இப்போ இன்றைக்கு நெருங்கும் போல இருக்கு பின்னேரத்தில் இல்லைண்ணே. செய்யக்கூடிய செய்யறான். மெஷினாக்கள் வந்தால் பார்ப்போம்.
இப்போ இந்த இந்த என்ன ரோலர் என்ன இதுக்கு பேர்? ரோலர் என்ன சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிடி வச்சுக்கிங்களோ? இது பில்லருக்கு கொண்டு வெயிலுக்கு கொண்டு அப்படி 3 விதமான ரோலர் இருக்குது. ஃபினிஷிங் ரோலர், இது பில்லருக்கு. இது வந்து 1900. ஏதாவது தோழரம் இந்த ரோலர், இந்த ரோலர் இது ஃபில்லருக்குரியது. மற்றது 800 ரோலர் தான். அதில் சரி இது ரோலர் சரிங்களா? பொருளுக்கு எந்த மாதிரி தானே இல்லையா? மற்றது அங்கே உள்ள ஃபினிஷிங் ரோலர். இப்போ இது பில்லர் மாதிரி ஃபினிஷிங் ரோலர்னு புறம்ப வச்சுக்கிங்களே? அது புரியும்பா இருக்குது. அது பில்லருக்கு இல்லை, அது பெயிண்ட்டுக்கு மட்டும். பெயிண்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கிங்க. இது பில்லர். அப்போ இது எடுத்த எவ்வளோ காலம்? நல்ல ரோலர்கள் வந்து ஒரு மாதம் நிற்கும், ஒரு நாளைக்கு நிற்கும். இதுக்குள்ள விளைச்சி விடுறேன் சேலையில் ஒரு ரோல் இருக்கா? அது விளைச்சி எல்லாமே வந்து பிரியாசனை. அப்போ இது எவ்வளோ வீடு கண்டுட்டு தெரிஞ்ச ஒரு உங்களோட வீட்டிலேருந்து நிற்குது. ஆமாம், அப்போ ஒரு வருஷமாக இருக்குது. ஒரு வருஷம் இது பில்லருக்கு தானே வாங்குது, பெயிண்ட்டுக்கு. பெயிண்ட்டுக்கு வாங்கிக்கிற இல்லை, ஒரு வருஷமாக இருக்குது. என்ன இது தேய்பட்டால் தான் கிடைச்சிருந்தேன் இருக்கு தும்பன். ரைட். அதை விட இது அடிக்க தெரியுமோ பழுதாயிட்டேன்டா? பழுதாயிட்டா தெரியும். மற்றது இந்த பிடி இந்த இந்த உயரத்துக்கு வச்சுக்கிங்கள். அது இருக்கும். அது என்ன அது தும்புத்தடிண்டியா இல்லை புறம்பா இருக்கும் இதுக்குண்டு? எது? இந்த வெள்ளி தடி இது புறம்பா நீங்கள் வாங்குறது நீட்டி குறைக்கலாம் அப்படியே. அதான் நான் பார்த்தேன், நீங்கள் அந்த கோலுக்கும் அடிக்கிறீங்க, லிஞ்சாலையும் அடிக்கிறீங்க, என்ன ஒரே கம்பு நீளங்க இப்போ ஒரே. ஆமாம், இவ்வளவு நீளும். அப்போ உங்களோட 6 அடி சேர்த்து அங்கால உயரமே 6, 7 அடி 8 அடி உயரமே. அப்போ நான் நினச்சேன் நீங்கள் தும்புத்தடியில் கலட்டி போட்டு தான் அடிக்கிறீங்கள். அதை விட ஜோதிச்சேன் என்றால் அங்கே உயரத்துக்கும் அடிக்கிறீங்கள், இஞ்சா பதவிக்கும் அடிக்கிறீங்கள். என்னென்று தலை கொஞ்சம் குழம்பி கொண்டு இருந்தது. இப்போ தான் தெரியுது இது உயர்த்தி பதிக்கலாம்ண்ட. பாருங்க, 4500 நீங்கள் தான் இதை வச்சு வாங்கி வச்சுக்கிங்கன்னு. அப்போ நாள் கூலிக்கு வேலை செய்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கணும், வீட்டுக்காரர் வாங்கி. போய் செய்யலை. அப்போ நீங்கள் தான் இந்த பொருட்கள்லாம் வாங்கணும். இப்போ நீங்கள் கொண்டாய் கண்டபடியால் நேற்று இங்கே நின்று இப்போ சரியாக இது நான் கூலி செய்தா சம்பளம் தராயிரம். சம்பளம் தர மாட்டேன். இப்போ நீங்கள் கொண்டாங்க எடுத்தபடியே நான் பார்த்ததுக்கு இப்போ காலையில் 8:30 அதுக்குள்ளே நீங்கள் அந்த 2 இது முடிச்சிட்டீங்க. அப்போ கொண்டாய் கண்டபடியால் நின்று டைம் பார்க்காம வேலை செய்கிறபடியாக முடியுதானே, நேரம் பார்க்காம செய்கிறீங்கன்ற. லைட் போட்டேன். இப்பயும் லைட் போட்டு தானே இருக்குதுங்க.
அப்போ குட்டின்னு பார்க்குறாக்க என்ன நினைப்பாங்கன்றால் இன்னும் ஒரு சத்தம் இல்லாமல் ரொட்டி கொண்டிருக்கீங்கன்னு பாட்டு ஏதாச்சும் பாட தெரியுமா? ஆ நிப்பாட்டத்தான் தெரியும் பாட்டை. பாட்டு ஒன்று பாடிக்கொண்டு உருட்டினீங்கன்னா நல்லா இருக்கு. தெரியாத மறந்துட்டீங்க, அதெல்லாம் முந்தைய ஞாபகம் இருந்திருக்கும். பாட்டு ஞாபகத்துக்கு வருமா இல்லை வீட்டுக்கு? இந்த பின் கோலுக்கும் அடிபடுதா? அங்கேருந்து வந்துட்டீங்க ஒரு கொஞ்ச நேரத்தில். இப்போ நேற்று அந்த ரூமுக்கெல்லாம் அடித்தது இதே மாதிரி தான் இருந்தது, அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த நேற்று முன் ரூமுக்கு அடித்தது. ஆனால் இப்போ பார்க்க பார்த்தீங்களா இப்படி கிளியராக இருக்கு. ஓ அப்படி அப்படி காஞ்ச ஒன்று தான் அப்படி ஒரு நாள் நேற்று நைட்டு அடிச்ச இடத்த பாருங்க. தூணுக்கும் ப்ரஷ் பாவிக்கிறீங்களோ? தூணுக்கு பின் கோலம் முடிஞ்சோன்னு வேறு தானே. நீங்கள் இந்த மேலே போட்டுறீங்களோ? இப்போ நாங்கள் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் விட்டு தான் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். என்னால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறபடியா, என்ன எல்லாம் ஒயிட் வெள்ளையாக இருக்கிறபடியால் வெள்ளையை பார்த்து இப்போ எல்லோரும் வெள்ளையாக தெரியுதோ?
இப்போ கடைசி மட்டும் பாட்டு பாட மாட்டீங்க. அவனுக்கு பாட்டு தெரியுமா பழைய பாட்டுகள்? என்ன அந்த கால பாட்டோ? ரைட். அப்போ இந்த மேலான் சீலிங்கு அடிச்சுட்டா இந்த பக்கம் முடிக்குதானே? ஓ அதே உருட்டிட்டு வடி பக்கம் போப்போம். என் அதுக்கு ஒரு பேர் வடியில் போப்போம். எந்த நீ வெயில் வேலை போகும். அதுக்குள்ளே அந்த சப்போர்ட் ஃபிட் பண்ணி அடிச்சுட்டு பேச ஒரு போகிற டைம் வேணாலும் உள்ளுக்கு உருட்டிட்டு போயிட்டாங்க. இந்த குண்டு மேலான எல்லாம் உருட்டியாச்சேனே? இது மேலே நல்லா இருக்கு. இது இல்லாட்டி இப்போ பில்லர் இல்லாட்டி அந்த புட்டியண்டா அப்படியே கை ஃபுல்லாக இருக்கு. மேசன் பெரே இல்லை, இல்லாட்டி நாங்கள் இந்த தூணை சொல்லி செய்திருக்கலாம். இன்றைக்கி மேசன் பெரையில் நானும் நேற்றையிலிருந்து இங்கே நிற்கிறேன். மேசன் அண்ணன் தண்ணி இல்லாமல் மேசன் இப்போ வருவாருன்னு பார்த்து கொண்டே இருக்கிறேன். வந்தால் கொஞ்சம் வேலையில் சொல்லிட்டு போகலாம். ஆனா மேசன் வேலை இருக்குன்னு அதுக்கு கூட பாத்ரூம் வந்தால் அப்போ பட்டி அங்கேக்க அங்கே உடைக்க அந்த புட்டி வச்சு நாங்கள் அடிச்சு விட்டா அண்டது அந்த ரூமுக்கு முடிச்சிட்டிங்க. அந்த மேல் பூ ஒட்டையில் எனக்கு அந்த ரூம் அந்த பூ தான் அது அங்கே எடுத்து வச்சுருக்கோம். அந்த உடைஞ்சு சொல்லுவா தானே நாங்கள் உடைஞ்சு அதே ஒட்டணும். ஒவ்வொரு வேலையில் மேசனுக்கு சொல்லணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நிற்கிறேன். நான் வந்து ஒரு கேட்கலையா அது அப்படி உடைஞ்சிடேன் சார். அப்போ உடனே நாங்கள் காட்டினேன் உடைஞ்சிடேன் கேட்டு அக்கா எடுத்து கேட்டா உடைஞ்சினாங்க. என்ன உடைஞ்சா குடியெல்லாம் உடைஞ்சேன் வீடியோ பாருங்கன்னு சொல்ல வேண்டியா? அதான் ஆக்கள் இல்லையா என்ன செய்யறது? எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்கன்னா அவைய ஊரே இருக்கிறத நம்பி தந்த வழியாக நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேலைக்கு அதிகம் பண்ணி செஞ்சுட்டு போகிறோம். ஓ காணுமே நோயரம் அதே ஒருக்கா செய்துட்டா முடிஞ்சு தானே இந்த பக்கம். அப்படியே லெவல் சீட்டே தானே பார்க்குறீங்க சீலிங்? மேலே ஒளி போடி இருக்கலாம், மேலே ஒளி போடி இருக்கலாம். மேலே ஒளி போடி இருக்கலாம். இல்லை இருந்து காண நீங்கள் நின்று தான் செய்யணும். நின்று காண அது உயரம் கூட. ஆ
கொடுங்களோ அந்த தட்டு இருக்கட்டும் தாங்க இப்படி மேலே எவ்வளோ போகிறீங்களோ இல்லையோ மேலே என்ன இருக்கிறதுக்கு முடியுமா இருந்தும் என்ன மாதிரி குட்டி வைக்கணும்டா இருந்து வைக்கலாம் மட்டுமோ அல்ல கிட்ட வச்சு அடுத்த கம்பியும் கொழுவுங்க ஓ ஆட்டா அது நீங்கள் அதையும் கழுவி விடுங்க அதையும் கழுவி விடுங்க ஓ கிடாக்கு தானே கழுவி விடுங்கோ நீங்கள் கொஞ்சம் புட்டி அடிங்கண்ணே புட்டி ஓ நான் டபுள் கம்பிக்கு குட்டி காஞ்சிடும் என்ன உடனே காஞ்சி தண்ணியை ஊற்றிட்டு அடிக்க வேண்டி வலிக்கிட்டாலும் தண்ணி இருக்கிறது எறியுது இதுதான் வேலைப்பாடு மேலே அது டக்குன்னு அடிச்சு விட்டுருங்க வெளிப்பக்கம் புட்டி வைக்க போகிறோம் கொஞ்சமாக தான் குலைக்க சொன்ன வரேனே காஞ்சி போடுமோண்டு சாப்பாட்டு நேரம் ஆச்சுண்டு வெளிப்புட்டி வேறு உள்புட்டி வேறு சேர்ந்து இருக்குது அவ்வளோ இல்லை நாங்கள் மனசு உள்ளே அவ்வளோ விழுந்தா ஹாஸ்பிட்டலில் ஒரு மாப்பாட்டி தானோ வந்து பார்க்குற டைம் ரெண்டு பேரும் மேலே ஏற நிற்க போகிறீங்க இல்லைன்னா உழைஞ்சிடாங்க வேலை உயரத்தில் செய்கிறதான் கொஞ்சம் பிரச்சனை நான் நிற்கிறேன் இங்கே பிடிப்பேன் டப்பாண்டு இந்த விளையாட்டில் பிடிப்பேன் எப்படி இந்த சாரத்தமாக பிடிப்பேன்ப்பா ஓடியாந்து மேலே பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா வேலையில கூட கஷ்டமான வேலையில ஆட்கள் என்னென்னா குழப்பி விடுறது கஷ்டமான வேலை சரியில்லை அவன் உயரத்தில் தானே சொல்கிறீங்க இந்த கீழே வேலை செய்ய சொல்லலையே அது அதுக்கிட்ட இடங்களை இப்போ நானுமே இல்லை வேறு வேணுமே அங்கே ஓ நானும் வருவோம் பக்கத்துலேருந்து பார்க்கல வேணும்
ஆ நீங்கள் குட்டியான என்ன செய்ய போகிறீங்க? டபுள் கம் வைக்கிறீங்க அந்த இடைவெளிக்கு நெட் வச்சு. அப்போ என்ன இந்த கிடங்கு என்ன கட்டம் அண்ணன் புட்டி வைக்கிறாரு நோக்கியோ? அதில் ஒரு பள்ளமாய் கிடக்கு சின்ன. தண்ணி படாத இடமே. ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, நானும் அதை பார்த்துக்கிறேன்னு. பிரச்சனை இல்லையோ? கொங்கிரீட் கட்டி மாதிரியோ வழிபூட்டி? அதுக்கு தான் 2 வகை வச்சுக்கான உள்ளுக்கு வழியிலேண்டு. என்னதுக்கானி தண்ணி பட்டாலும் பாதிக்காதபடி. ஆ இருந்து வேலை செய்ய தான் கணக்காக இருக்குது. இதுக்கு கணக்கு குட்டியான எல்லா வேலையும் காட்டணும் என்ன வீடியோவில் என்ன நினைக்கிறீங்க? ரெண்டாவே பார்க்கலாம் தூரம் என்னபடியாக அதால் வீடியோவில் காட்ட நிற்கிறீங்க வச்சு தான் செய்கிறோம். நீங்கள் அங்கே இணலுக்கு நிற்கிறீங்க. அப்போ அவங்க இங்கே நான் எங்கே நிற்கிறேன்னு பாருங்க. வெயில் அங்காளி பக்கங்கள் ஓட்டுக்கு மேலே 2 செய்வீங்கள் என்னென்ன வேலை? ஓட்டில் உண்டு. சரிங்க வச்சுட்டு வாங்கினீங்க என்றால் காஞ்சோன்னே திருப்பி வரை வட்டி போட்டு அடுத்த பக்கம் மாற்றினா இல்லை. சரி ஓகே, நான் வச்சுட்டு பிறகு பார்ப்போம்மா. ஃபுல்லாக வையுங்கோ, முடிய விட்டு பார்ப்போம். உங்களை மாற்ற போகிறோம்மா. ரைட்டா. முட்டிட்டு இதை தூக்கி கல்லை கிட்ட தான் வைக்கணும். இடம் வேணும் என்ன காலம் வைக்க. இந்த கீழே தட்டொன்று விழுந்து எடுத்து கொடுங்க. அதை தூக்கணும் வந்து போட்டிருக்கீங்க. ரைட், இந்த சைட்டும் வேலை நடந்துகிட்டு ஓ தெரியுது தெரியுது. எல்லாத்தையும் காட்டும் கொண்டு சொல்லுவீங்க.
இது இல்லை பூச கிடக்க ஓ எல்லாம் பூசி மட்டும் இது ஃபேன் லைட்டும் வைக்கணும் நாளை வாரன்னு சொல்லிச்சுன்னா இன்னும் வரியா வந்தால் தான் நாங்கள் இதுக்கு வெள்ளலாம் ரைட் ரைட் ஓகே அண்ணா நானும் வெளிக்கிட போகிறேன் ஓ ஓகே நன்றி ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் என்ன ஓ நீங்களும் வலிக்கணுமா இல்லை ரெண்டு வேலை செய்ய போகிறீங்களோ இல்லை நாங்கள் வலிக்கிறோம் இன்றைக்கு ரெண்டே வலிக்கிறீங்க நாளைக்கு லீவு நாளை லீவு நாளைக்கு இந்த மேய்ச்சல் வேலை முடிஞ்சால் தான் நாலு திங்கெல்லாம் வருவோம் ரைட் இந்த வேலையெல்லாம் முடியும் வேணே ஓ வேலையெல்லாம் சரிதானே பார்த்துட்டீங்க ஓ ஓகே போயிட்டு வரட்டா இது இந்த அறகடாக்க இந்த ரூம் அடிக்க இருக்குது பில்லர் அடிக்கணுமே அடிக்கணும் சரி ஓகே பாய் காட்டி விடுங்க பாய் போயிட்டு பாய் வாங்க பாய் நன்றி ஓகே நன்றி, பாய் நன்றி. பாய் நன்றி பாய் ஆடிங்க பாய் பாய் சரி பாய் பாய் ஓகே